ஜக்கி வாசுதேவ் என்ன கிழிச்சான். ஜக்கி வாசுதேவுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி? சுய விளம்பரத்துக்காகவும் அரசியலுக்காகவும் இவங்களோட சுய முக்கியத்துவம், இவங்கெல்லாம் ஒட்டுண்ணிகள், இவங்கெல்லாம் லீச்சஸ், இவங்கெல்லாம் பாரசைட்ஸ். அதாவது மதத்தையும் இறைவனையும் வைத்து முன்னேறதுக்காக பேசுற பாரசைட்ஸ். அதே சமயத்தில் மத நல்லிணக்கத்தை உடைக்கிறதுக்காக பேசுற பாரசைட். ஏன் தமிழ்நாட்டில் மாத்திரம் ஜக்கி வாசுதேவ் பெங்களூர்ல இருக்கும் போது தானே மர்மமாக மனைவி மறைந்தார். ஜக்கி வாசுதேவும் தமிழ்நாட்டுக்கு என்ன இயற்கையான தொடர்பு? ஜக்கி வாசுதேவ் மதுரைக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் ஜக்கி வாசுதேவுக்கு மதுரை கோயில் மேல பற்று இருக்கு, இல்ல அவ்வளவு அக்கறை இருக்கு? ஏன் ஜக்கி வாசுதேவுக்கு உத்தரகாண்ட் கோயில் மேலயும் குஜராத் கோயில் மேலயும் ஏன் பற்று இல்ல? அங்கெல்லாம் அரசாங்கம் எடுத்தா இது வாய் திறக்க மாட்டாரா? தமிழ்நாட்டுல சொத்துக்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி, வனத்துறையில ஆக்கிரமிப்பு பண்ணி சொத்து எடுத்தா அதனால ஒரு திருடு பண்ணா இன்னொரு திருடுக்கு பேசுறதுக்கு உரிமை உண்டா? என்னங்க பேசுறீங்க? நான் சொல்ற சிஏஜி ரிப்போர்ட்ல ஜக்கி வாசுதேவோட ஈஷா பவுண்டேஷன் வனத்துறை நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்குன்னு மத்திய தணிக்கை குழு அறிக்கையில் இருக்கிறது. தணிக்கை குழு அறிக்கையில் இருக்கிறது. நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு, நான் கட் பண்ணி எக்ஸப்ட் அனுப்புறேன். தணிக்கை குழு அறிக்கையில் இருக்குது. தணிக்கை குழு தமிழ்நாடு தணிக்கை குழு கிடையாது, மத்திய தணிக்கை குழு. What am I to do? Will I believe the central audit or will I believe a crook and a charlatan who has done so many wild things? இப்ப ஏன் கர்நாடகா கோர்ட் கேக்குது எங்க 1000 கோடி போகுதுன்னு? அதனால பிரைவேட்டா பப்ளிக்கான்றதுனால நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஜக்கி வாசுதேவ் தகுதி இருந்தா ஜக்கி வந்து சொல்லணும், நான் அரசாங்கத்துக்கு உதவுகிறேன், நான் 11,000 கோயில்களில் நான் திருடின பல ஆயிரம் கோடி, கர்நாடக ஹைகோர்ட் சொல்லுது பல ஆயிரம் கோடி காணாம போச்சு ராலி ஃபார் ரிவர்ஸ். ஜக்கி வாசுதேவ் வக்கிருந்தா வந்து நான் பண்றேன்,